ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கிய ஆயில்ய நட்சத்திர அருளுரை. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். ஆன்மாக்களில் உயர்ந்தது தாழ்ந்தது என்ற ஏற்ற தாழ்வுகள் ஏதும் இல்லை. எனினும் உயிர்களில் ஏற்ற தாழ்வுகள் உண்டு. உயிர் எனும் வெப்ப சக்தியாகிய ஆதிசக்தி ஆன்மாவினிடமிருந்து பிரிந்து உடலினில் வசிக்கும் வரை தாழ்வான நிலையே சித்திக்கின்றது. எத்தருணம் ஆன்மாவோடு மீண்டும் பிணைகின்றதோ அத்தருணம் முதல் முழுமை அடைந்த ஆன்மாவாய் மலர்கின்றது. மீண்டும் விரிந்து செயல் புரிந்து பல்வேறு ஆன்மாக்களுக்கும் விடுதலை வழங்கும் பொருட்டு தனது ஒளி ஆற்றலினை பகிரும் தருணம் உயர் ஆன்மாவாய் உருமாறுகின்றது. உயிர் அணுவாகிய இயங்கும் சக்தி நிலையின் விரிவாக்கமே ஆன்மாக்களை பல்வேறு நிலைகளில் இருத்துகின்றது. சிறு உடலில் சிக்குண்டால் அறியாமையில் நிலைக்கின்றது. முதிர்ச்சியுற்ற மானுட உடலினில் வசிக்கும் தருணத்தில் ஆன்மாவினை நோக்கி பயணிக்க முயல்கின்றது. முக்தி பெற்று ஆன்மாவில் ஒடுங்கிய நிலையில் உயிர்களின் இயக்கம் ஒடுங்கி இருக்கும். ஆதிசக்தியாகிய உயிர் ஆதிசிவனாகிய ஆன்மாவினுள் பலகாலம் ஒடுங்கி இருக்க இயலாது. ஏனெனில் இயக்கமற்று வெகுகாலம் ஒடுங்கி நின்றுவிட ஆதிசக்தியாகிய உயிர் அணு எனும் வெப்ப சக்தியினால் இயலாது. எனில் ஆன்மாவினை காட்டிலும் விரிந்து நின்று பல்வேறு உயிர்களை ஈர்க்க துவங்கிவிடும். எனில் பொருள் யாது? இதன் தாத்பரியங்கள் யாது? சிந்திக்க வேண்டும். சக்தி நிலைகள் யாவும் எதனிலும் அடங்காது ஒடுங்கவும் இயலாது. எனினும் மாற்று ரூபங்களை ஏற்கும் திறன் பெற்றது. ஒவ்வொரு மனிதருமே முக்தி வேண்டும் என்று சிந்திப்பதில்லை. சிந்திப்பவர்களும் அதனை நோக்கி பயணிப்பதில்லை. பயணிப்போரில் வெகு சிலரே முக்தி நிலை குறித்து அறிகின்றனர். தன்னுள் ஒடுங்குவதே முக்தியாகும். ஒடுங்கிய பின்னர் விரியும் நிலை என்பதோ தெய்வ நிலைகளாகும். தெய்வங்கள் ஒடுங்குவது பரபிரம்ம நிலையாகும். தெய்வங்களிலிருந்து விரிந்து மலர்ந்து செயல்புரியும் சக்தி நிலையே ஜோதி ஸ்வரூபமாகும். ஜோதிக்குள் ஒடுங்கி பின் விரிகின்ற அணுக்களின் வெப்பசக்தி என்பது அதிதீவிரமான இயக்கத்திற்கு மூல காரணமாகும். இப்பிரபஞ்ச இயக்கமே ஒடுங்கி ஒடுங்கி விரிகின்ற எல்லையற்ற வெப்ப சக்தியில் அடங்கி உள்ளது. மனிதர்கள் உணர வேண்டியது யாதெனில் பிறவிகளின் முழு முதல் காரணம் என்பது விரிதலாகும். முக்தியின் காரணம் என்பதோ ஒடுங்குதலாகும். ஒடுங்கத் துவங்கும் உயிரினை ஆன்மாக்கள் வெகுவாய் ஈர்க்கும். ஒடுங்கிய பின்னரோ உயிர்களை வெகுவாய் விரிக்கும் சக்தியும் ஆன்மாக்களுக்கு உண்டு. ஏனெனில் உயிர் சக்தி எனும் தனது வெப்ப ஆற்றலை பெருக்கியும் சுருக்கியுமே ஆன்மா தனது பயணத்தை மேற்கொள்ளும். வெட்ட வெளியில் கரையும் வரை அனைத்து ஆன்ம அணுக்களும்
தனது இயக்கமாய் விளங்கும் உயிரணுவினை தன்னிலிருந்து விலக்கி வைத்து விரிந்து செயல்புரியும். பின்னர் தன்னை நோக்கி ஈர்த்து அணைத்து ஒடுங்கியும் செயல்புரியும். விரிதல் சுருங்குதல் எனும் நிகழ்வின் மூலமே ஆன்மாவின் நெடிய பயணம் நடைபெறும். மைய மூல ஆற்றலாக ஆன்ம அணுவும் விரிந்து சுருங்கும் அணுவாக வெப்பசக்தி நிலையும் அமையப் பெற்றிருக்கும். இதனின்று மனிதர்கள் உணர வேண்டியது யாது? தன்னிலை எனப்படும் தனது ஆன்மாவின் நிலை மற்றும் உயிரின் நிலை குறித்தே மனிதர்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். உயிர் அணுவானது விரிகின்றதா அன்றி சுருங்குகின்றதா என்பதனை ஆராய்ந்து அறிய வேண்டும். இறைவனை அடைய வேண்டும். முக்தி, வீடுபேறு போன்ற நிலைகள் சித்திக்க வேண்டும் எனில் முதலில் தன்னிலை உணர்தல் வேண்டும். அகத்திய ரிஷிகளாய் எமை உணர்ந்து ஏற்கும் ஆன்மாக்களே, சுயம் உணருங்கள். சுயம் என்பது யாதெனில் தனது உயிரின் இயக்கம் என்பது எவ்விதம் உள்ளது என்றே ஆராய்ந்து அறிவதாகும். சில மனிதர்கள் பல்வேறு ஆசைகளை ஏற்று கர்மங்கள் நிறைவேறிட போராடிடுவர். அந்நிலையே உயிரின் விரிந்த இயக்க நிலையாகும். பல்வேறு பணிகளை நிறைவேற்ற வேண்டிய கர்ம பாதைதனில் பயணிப்போர் யாவரும் விரிந்த உயிரினை கொண்டிருப்பர். அவர்கள் யாவரும் சில பல பிறவிகளை ஏற்ற பின்னரே ஒடுங்க இயலும். பலரோ அதிகமான புறப்பணிகள் இன்றி நிலைத்திருப்பர். சந்ததியின்றி நிலை போரும், பொருள் சார்ந்த தேவைகள் இன்றி நிலை போரும் ஒடுங்கும் உயிரினை கொண்டிருப்பர். எனில் முக்தியை நோக்கி உயிரானது பயணிக்கின்றது என்றே பொருள்படும். உயிரானது ஆன்மாவினுள் ஒடுங்கினால் மாத்திரமே முக்தி. அதன் பின்னர் விண்ணுலகினில் மீண்டும் உயிரான வெப்பசக்தியானது பரந்து விரிந்து இயங்கத் துவங்கும். விண்ணுலக வாழ்வினையும் மேற்கொள்ளும். அதன் பின்னர் மீண்டும் ஆன்மாவோடு ஒடுங்கி ஐக்கியமாகும். அதன் மூலம் மேலும் பயணித்து வெட்ட வெளியில் கரையும் ஆன்மா. இவ்வகையில் பன்முறை உயிரணுவானது ஆன்மாவினில் ஒடுங்கியும் பின்னர் விரிந்தும் மீண்டும் ஒடுங்கியும் விரிந்தும் பயணித்த பின்னரே ஆன்மாவோடு பூரணமாக கரையும். உயிர் அணு ஆன்ம அணுவோடு பூரணமாய் கரைந்த பின்னரே எடை குன்றிய நிலையில் ஒளி பொருந்திய ஆன்மா பரவெளியில் ஒளியாகவே கரையும். ஓர் ஆன்மா உருவாகும் தருணம் முதன்மையாய் கருவுருவது வெப்ப அணுக்களே. வெப்ப அணுக்களை தனது கருவறையில் ஏற்ற பின்னரே ஆன்மாவினால் பயணிக்க இயலும். பிறவிகள் பல ஏற்றாலும் இறுதியில் மானுடப் பிறவியில் மாத்திரமே ஆத்ம அணுவானது தனது மூல மைய கருவறையிலிருந்து வெப்ப அணுக்களை விடுவிக்கும். மானுடப் பிறவிகள் தொடர தொடர உயிர் அணு வெகுவாய் விரிந்து தனது அம்மையப்பராக விளங்கும் ஆன்மாவை விடுத்து வெகு தொலைவிற்கு பயணிக்கும். எனினும் விரிதலின் எல்லையை அடைந்த பின்னர் மீண்டும் ஒடுங்கினால் மாத்திரமே உயிர் அணுவிற்கு ஆற்றல்கள் கிடைக்கும். எனில் எங்கிருந்து வெளி தோன்றியதோ
அதனுள் மீண்டும் உயிரானது ஐக்கியமாகும். பின்னரே ஆன்மாவினால் புவி கடந்து பயணிக்கவும் இயலும். ஏன் ஆன்ம அணுவானது உயிர் அணுவினை விரித்தும் சுருக்கியும் செயல்புரிகின்றது? காரணம் அறிய வேண்டும். எந்த ஓர் இயக்கமும் விரிதலும் சுருங்குதலும் இன்றி நிகழ்ந்தேறிடாது. இரு கால்களையும் விரித்தால் மாத்திரமே மனிதன் இடம் பெயர்ந்து செல்ல இயலும். இரு கால்களையும் மீண்டும் ஒன்று பிணைத்தால் மாத்திரமே மீண்டும் விரித்து நடை பயின்றிடவும் இயலும். எனில் இயக்கம் என்பதும் இடம் பெயர்தலும் நடைபெற வேண்டும் எனில் விரிதலும் சுருங்குதலும் நடைபெற வேண்டும். இயக்கமற்றே நிலைத்துவிட்டால் அணுக்களுமே அழியும். மனிதர்கள் யாவரும் எத்தருணத்திலும் ஆன்ம விடுதலை குறித்து சிந்திக்கின்றனரோ அத்தருணமே உயிர் அணு சுருங்கத் துவங்கி உள்ளது என்பதனை உணரலாம். புறப்பணிகள் யாவும் குன்றி பற்றுகளும் ஆசைகளும் கடமைகளும் கர்மங்களும் வெகுவாய் குன்றி ஆன்ம விடுதலை மீதும் இறைவனை அடையும் நிலை குறித்தும் தீராத தாகம் தோன்றும் தருணம் உயிர் அணுவானது வெகுவாய் ஆன்மாவினை நெருங்கி உள்ளது என்றே பொருள்படும். காலம் கனியும் வரை ஒரே சிந்தனையில் இறைவனையே எண்ணி வாழும் தருணத்தில் ஆன்மாவின் வாயில்கள் திறவு கொள்ளும். உயிர் அணுவான சக்தி நிலை உட்பிரவேசம் கண்டிடும். இதனையே விடுதலை என்றும் மோட்சம் என்றும் எடுத்துரைப்பர். ஆயுட்காலம் முடியும் முன்னர் ஆன்மாவோடு உயிர் ஒடுங்கினால் எஞ்சியுள்ள காலம் முழுவதும் எல்லையில்லா ஆனந்தத்தில் மூழ்கியே மனிதர்கள் வாழ்ந்திருப்பர். அதுவே ஞான நிலையும் ஆகும். எனில் தனது சுயம் உணர்ந்து கொண்டால் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தும் அறிந்திடலாம். எப்பொழுது ஆன்மாவை உணர இயலும்? உயிர் அணு என்பது உணர்வு அலைகளால் உருவானது. வெப்ப சக்தி மிகுந்தது. ஓசையினை ஆற்றலாய் ஏற்று வெளிப்படுத்தும். எனில் உயிர் அணுவானது ஆன்மாவினை வெகுவாய் நெருங்கிய பின்னர் உள் நின்று வெகுவாய் பல்வேறு ஓசைகளை செவிமடுக்கலாம். இறைவன் உரைப்பது உணரப்படும். அறிவு நிலைகள் வெகுவாய் மறைந்து ஆனந்த நிலை உதிக்கும். சத்தியம் மாத்திரமே உணர்வுகளாய் எழுச்சியுறும். உயிர் அணுவானது இதுவரை அனுபவித்திராத ஒரு வகை உணர்வு அலைகளை உணர்ந்து ஏற்கும். அதனையே ஒன்றெனக் கலக்கும் உணர்வாக அறிய வேண்டும். உயிர் வெளிப்படுத்தும் உணர்வே அறிவினை சென்று அடையும். எனில் இதனை ஏற்கும் அறிவானது எந்த ஒரு மாயையிலும் வீழ்ந்திடாது. பாகுபாடு அற்ற நிலையிலே வீற்றிருக்கும். பூரண அன்பினை மாத்திரமே வெளிப்படுத்தும். எனில் எந்த ஒரு மனிதர் தனது உயிரினை ஆன்மாவினில் ஒடுக்குகின்றனரோ அவர்களது வாழ்வு பூரணத்துவம் அடைந்ததாக அமையப் பெறும். தெய்வ சக்திகள் பெருகும். இதனை உணர்வதே அதி உத்தமமாகும். வேறு எந்த ஒரு செயலும் மனிதர்களுக்கு பூரண சுகத்தினையும் பேரின்ப நிலையினையும் அருள்வதில்லை என்பதனை ஆழமாய் ஏற்க வேண்டும். எதனை அடைந்தால் அனைத்தினையும் அடைய இயலுமோ அதனை அடைந்துவிட ஒரு மனமாய் இயங்க வேண்டும். உன்னதங்கள் நிறைவேறிட பரிபூரண ஆசிகள்.